வாங்க வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சுருக்கேன். பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், பட்டை, லவங்கம், கறி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள், தயிர், பச்சை மிளகா, இதுவும் மிளகாத்தூளுங்க. வெங்காயம், தக்காளி, வெங்காயம் 2 மீடியமான சைஸு, தக்காளி 3, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, தேங்காய் பால், அரை முடி தேங்காய் எடுத்து பால் பிழிஞ்சு வச்சுருக்கேங்க. தேவையான அளவு கோல்டு வின்னர் எண்ணெய் விட்டுக்குங்க. இலை, பட்டை, லவங்கம், ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயங்க. வெங்காயம் பாருங்கள், கலர் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தேவையான அளவு நீங்கள் பார்த்து கூட போட்டுக்கலாங்க எவ்வளோன்னு. நான் 1/2 கிலோ ரைஸுக்கு தாங்க இதை பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சுங்க. பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும். 5 பச்சை மிளகா நடுவில் கீனி வச்சுருக்கேங்க. பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் அதில் போடுறேங்க. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர் பூ. வேணும்னா என்ன காய்கறினாலும் போட்டுக்கலாங்க. சோயா ஊற வச்சு போடலாம், மூக்கல்ல போடலாம். எல்லாம் நல்லா இருக்குங்க இந்த பிரிஞ்சிக்கு, தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதுனால. காய் வதங்க தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. காய் பாருங்கள் நல்லா வதங்கி வருது. இந்த டைமில் நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாங்க. வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறேங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சு. எல்லா மிளகாத்தூளும் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு பாருங்கள். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போடுறேங்க. தயிர் போடுறேங்க. தயிர் ஊற்றி இதை பண்ணி வச்சுங்க. இங்கே பாருங்கள், கொத்தமல்லி, புதினா, புதினா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் இந்த கிண்ணத்து நிறைய தாங்க அரிசி எடுத்திருக்கேன். இந்த பவுல் நிறைய 1/2 கிலோ அரிசி. இதில் 1.25 அளவு தேங்காய் பால் இப்போ ஊற்ற போகிறேங்க. அரிசி நான் ஏற்கனவே பால் எடுத்து வச்சுருக்கேங்க.
3/4 கப்பு ஊற்றுறேங்க. ஒரு கிண்ணத்துக்கு 1.25 கப்பு ஊற்றிருக்கேங்க. பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம அரிசியை போட்டு டம் போட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும் கொதிக்க. வெயிட் பண்ணுவோம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சிங்க. அரை ஹவருக்கு முன்னாடியே நான் கழுவி தண்ணியெல்லாம் எடுத்து வடித்து வச்சுருந்தேங்க. பாசுமதி ரைஸ் இந்தியாவுக்கு எடுத்தாங்க. இதில் போட்டுருங்க. அதில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டேங்க. அரிசி போட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம டம் போட்டு மூடிடலாங்க. 20 நிமிஷத்தில் வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி ஆகிடுங்க. இது தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பிரிஞ்சி டேஸ்ட்டாக. குக்கரில் செய்யணுன்னா செய்யலாம், விருப்பம் இருக்கிறவங்க செய்யலாம். நான் குக்கரில் செய்ய மாட்டேங்க, இப்படி பாத்திரத்தில் வச்சு தான் செய்வேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். டம் போட்டு விட்ருவோம். 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. டம் போடலாம். அங்கே டம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கல் வச்சுருக்கேன். எடுத்து இதில் வச்சுட்டு கரெக்டாக பக்குவத்தில் வச்சுட்டு சில்வர் பேப்பர் இருந்தால் போட்டு டம் போடுறவங்க போடலாங்க. நான் துணியில் போடுறேன். ஒன்று வச்சுட்டு வெயிட்டுக்காக தண்ணி கொஞ்சம் வைக்கிறேங்க. ஃபுல்லாக அடுப்பு சிம்மில் வச்சாச்சுங்க. 20 நிமிஷம் ஆகுங்க. 20 நிமிஷம் வச்சு பார்க்கலாங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. டம் போட்டதை எடுக்கிறோம். பாருங்கள் எப்படி அழகாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரைஸு நல்லா எண்ணெய் உதிரியாக தேங்காய் பால் போட்டு செஞ்ச இந்த வெஜிடபிள் பிரிஞ்சி ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட. தேங்காய் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வெஜிடபிள் பிரிஞ்சி தேங்காய் பால் போட்டு செய்கிறதுனால ஆறின பிறகு சாப்பிட்டா இன்னும் நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.